குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கிராஃப்ட் டீச்சர் சரஸ்வதி டீச்சர் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இதுக்கு முன்னாடி போட்ட கிராஃப்ட் எல்லாமே செஞ்சு நம்ம வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டே இருங்கப்பா. இன்றைக்கி ஆயில் கேனில் கிளி வயர் குத்தி அதை ஃப்ளவர் வாஷ் மாதிரி செய்ய சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி ஜமிக்கி எடுத்துக்கணும். சின்ன சின்ன ஜமிக்கி, குண்டூசி, கிளி வயரு, எம்டி பாட்டில், ஆயில் கேன். இது பெரிய பாட்டிலாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த பாலு, கத்தரிக்கோல், ஸ்கேல், இவ்வளோதான் இதுக்குரிய பொருள். எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கிளி வயரை 8 சென்டிமீட்டர் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 8 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி நிறையா வச்சுக்கிடணும். கட் பண்ணி வச்சுட்டு இந்த வயர் பார்த்திங்களா, இந்த வயர் இப்படி எடுத்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு குண்டூசியில் ஒரு ஜமிக்கி இருப்பார். இதாக இருப்பாருங்க ஜமிக்கி. இந்த ஜமிக்கியை இப்படி குண்டூசியில் மாட்டிட்டு இந்த வயரில் அப்படி குத்திடணும். இப்படி குத்தியாச்சுன்னா இப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது இதே மாதிரி நம்ம நிறையா செஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுட்டு இப்போ ஆயில் கேன் எடுத்துக்கிடணும். கர்ச்சீஃப், இப்போ ஏன்னா குண்டூசி கையில் குத்திரும், அதனால் கர்ச்சீஃப் வச்சுக்கணும். இந்த இருக்கு பாருங்கள். இதை எடுத்து இந்த வயர் எடுத்து நம்ம ஆயில் கேனில் இப்படி குத்திடும். ஃபுல்லாக குத்தணும். அப்போ தான் அது பைனாப்பிள் மாதிரி இருக்கும். பார்க்கும்போது பைனாப்பிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கை வலிக்கும். நீங்கள் குண்டூசி வச்சு தான் குத்தணும். வெறும் கையில் குத்துனீங்கன்னா கையில் குத்திடும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி முடிச்சிடணும். இங்கே வரைக்கும், கீழே வரைக்கும். பெரிய பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இது சின்ன பாட்டிலாக இருக்குது. நீங்கள் பெரிய பாட்டிலில் எம்டி பாட்டில் இந்த மாதிரி பண்ணலாம். கிளி வயரில் இந்த மாதிரி ஜமிக்கி ஊற்றி பண்ணலாம். நான் செஞ்சு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படியே குத்திடணும் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்த லைனு இப்படிமா அடுக்காக கடைசியில் ஒரு ரோல் வயரை சுற்றி ஒரு குண்டூசி வச்சு குத்திடணும். குத்திட்டு மேலே நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளவர் இதை வாங்கி வச்சுக்கிடலாம். பாருங்கள், பார்க்க அழகாக இருக்கும். பைனாப்பிள் மாதிரியே இருக்கும் பாருங்கள். பைனாப்பிள் மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு இல்லாட்டா வேறு கலர் கூட போட்டுக்கிடலாம். இங்கே பாருங்கள், வேறு கலர்னாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் வேறு ரோஸ் கலரோ பிங்க், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்து பால்லையும் இதே மாதிரி குத்தலாம். ரப்பர் பால்லையும் இதாக பாருங்கள், ரப்பர் பால் இருக்கலாம். இந்த ரப்பர் பால்லையும் இது மாதிரி நீங்கள் ரப்பர் பாலில் உங்களுக்கு கர்ச்சீஃப் தேவையில்லை. இந்த அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இதுலேயும் என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் குத்தலாம். அப்படியே ஃபுல்லாக பால் ஃபுல்லாகவே குத்தி முடிச்சிடணும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். செஞ்சு முடிச்சு வச்சுருக்கேன் பாருங்களேன். ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி இது இந்த லைன் சுற்றி முடித்தோடனே இதுக்கு கீழே அப்படிமா வரிசையாக குத்தணும். இதை பாருங்கள், நம்ம இது பார்க்கும்போது கீழே க்ரீனும் வச்சுக்கிடலாம். மேலே பிங்க் கொஞ்சம் இருக்குது, கீழே க்ரீன் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வச்சுக்கிடலாம், செய்யலாம். அந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், பைனாப்பிள் மாதிரி இதெல்லாம் ஷோகேஸில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். வெறும் ஆயில் கேன் தான், வெறும் எம்டி பாட்டில் ஆயில் கேனில் நம்ம இப்போ பைனாப்பிள் மாதிரி செஞ்சுருக்கோம். கிளி வயரில் குண்டூசி ஜமிக்கி வச்சு. இது ரொம்ப ஈஸியான ஹேண்ட் ஒர்க். எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லோரும் செஞ்சு நம்ம வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். கடைக்கு போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, கையை சோப் போட்டு கழுவுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.